புளியம்பழம். இந்த புளியம்பழத்தை பார்க்கும்போது என்னோட பள்ளிக்கூடத்து ஞாபகம் தான் வரும். 90 காலகட்டங்களில் அப்போல்லாம் வந்து யார்ட்டையுமே பெருமளவு சைக்கிள் இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் நாங்கள் போவோம். குறிப்பாக அந்த புளியம்பழம் வந்து மார்ச் ஏப்ரலில் தான் பழுக்கும். பருத்த டயத்தில் நாங்கள் போயிருக்கும் போது வந்து சாலையோட இருபுறமும் வந்து இந்த மாதிரி புளியமரம் நிறைய நிற்கும். எல்லா ஊர்லேயுமே நிற்கும். அப்படியே கொட்டி கிடக்கும். அதை புறக்கி இப்படி சாப்பிட்றது. அதில் ஒரு குறிப்பாக வந்து சில புளியமரம் வந்து ரொம்ப காய் வந்து ரொம்ப இனிக்கும். அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த மரத்தை வந்து குறிப்பாக அந்த மரத்தில் ஏறி அதை பறித்து சாப்பிட்றது அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப உயிர்ப்போடு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உள்ள பசங்களுக்கெல்லாம் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பழங்கள்லாம் யாருமே பெருசாக சாப்பிட்றது இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தவொடனேயுமே துரித உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. இது போல் அனுபவம் உள்ள நண்பர்கள் வந்து உங்களை கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.